Good morning. இன்னைக்கு வந்து Gardenia அப்படின்ற plant பத்தின ஒரு Welcome back once again. Hello everyone. Welcome back to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. Good morning. இன்னைக்கு வந்து Gardenia அப்படின்ற இந்த plant பத்தின ஒரு small overview and some tips and tricks பத்தி பார்க்க போறோம். Let's get into that. இந்த பாரிஜாதம் பிளான்ட் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ரொம்ப விரிவானது அது. ஸோ இதில் வந்து பேசிக்காக நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் அதை பற்றி தான் நான் சொல்லித்தர போகிறேன். குரூப்ஸில் டிஸ்கஷன்ஸில் பிக்சர்ஸ் அதை பற்றியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ ஐ தாட் ஐ வில் ஷேர் தேட். அண்ட் கொஞ்சம் பேர் கொஷின்ஸும் வாட்ஸ்அப்பில் இதை பற்றி ஃபோட்டோ அனுப்பி கேட்பாங்க. என்னோடய இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து நான் பாட்டில் தான் வச்சு வளர்த்துட்ருக்கேன். ஒரு 4 இயர்ஸாக இருக்குது. பழைய கார்டன் டூர் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பிளான்ட்டோட க்ளோஸ்அப் உங்களுக்கு காமிக்கிறேன். மஸ்ட் டூ, அதாவது கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லித்தரேன். பிளான்ட் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற பிரச்சனை வந்து இலைகள், அந்த லீஃப் வந்து இந்த மாதிரி ஹெல்தி க்ரீனாக இருக்காது, ரொம்ப ஷைனியாக க்ளாஸி அந்த மாதிரி லீவ்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி லீவ்ஸ் இருக்கிறதில்ல. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா பிஹெச், அந்த மீடியாவோட பிஹெச், நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ண முடியாமல் இருக்கிறது, அந்த குளோரோசிஸ் பிரச்சனைகள். நிறைய பேருக்கு இலை பார்த்தோன்னா வெளறி போய் இருக்கும், லைட் க்ரீனாக இருக்கும், இல்லை வெளுத்து போய் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கும். ஸோ அதுக்கு அதுதான் பிரச்சனை. நீங்கள் நிறைய வருஷமாக அந்த பிளான்ட்டை வச்சு வளர்த்துட்ருக்கீங்கன்னா சாயில் மாற்றணும், ரீபாட் பண்ணணும். அதுக்கப்புறமா நல்ல ஆர்கானிக் மெனியூர் கொடுங்க, கவ் மெனியூர் இல்லை காம்போஸ்ட் அந்த மாதிரி உள்ள ஆர்கானிக் மெனியூர் கொடுக்கணும். அண்ட் தென் சாயில் கிளறி விடணும். ஃபீடு, நம்ம ரோஸ்க்கெல்லாம் ஃபீட் கொடுக்குறோம்ல, இது ஹெவி ஃபீடர்ஸ் கிடையாது, என்னாலும் வி ஹாவ் டு கிவ் அ ரெகுலர் ஃபெர்டிலைசிங் நம்ம பண்ணிகிட்ருக்கணும். அதுவும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இலைகள் வந்து அந்த மாதிரி விளறி போயிருக்கும்போது அந்த குளோரோசிஸ் ப்ராப்ளம், பிஹெச் இஷ்யூனால் உடனே நம்ம சொல்யூஷன் எதாவது குயிக்காக பண்ணணும் அப்படின்னா chelated மைக்ரோ நியூட்ரியன்ட் இல்லைன்னா chelated அயன் கொடுக்குறது. அதை வந்து தண்ணியில் கலந்து மூட்டில் கொடுக்கலாம், இல்லை ஸ்ப்ரே பண்ணி விடலாம். 1 கிராம் 1 லிட்டர் வாட்டர் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, ஒரு 3 தடவை நம்ம பண்ணும்போது சரியாகும். புதுசாக வர இலைகள் வந்து நல்லாயிருக்கும். ஸோ டூ ட்ரைங் தேட். வேறு ஆப்ஷன்ஸ் சொன்னேன்ல, repotting அண்ட் ஆல் தேட், ப்ளஸ் இது கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக இதோட லைட்டிங் கண்டிஷன் பார்த்தோன்னா சென்னை மாதிரி இடங்களில் நீங்கள் ஃபுல் சன்னில் வைக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. மத்தியானம் வரைக்கும் கிடைக்கக்கூடிய சன்லைட் வந்து போதும். எனக்கு இந்த பிளான்ட்டுக்கு வந்து ஒரு 5 hours 4 to 5 hours டைரக்ட் சன்லைட் கிடைக்கும். டைரக்ட் சன் காலையில் ஒரு 9-10 மணிலேருந்து மத்தியானம் த்ரூ அவுட் சாயந்தரம் வரைக்கும் கிடையாது, அந்த சன் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வச்சுருக்கேன். நானும் வந்து பாட்டில் தான் வச்சுருக்கேன் என்னோடய பிளான்ட்ஸு. அடுத்தது இந்த பிளான்ட் எப்படி பாட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு சாயில் மீடியா வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன் கிடையாது. நம்ம ரோஸுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, 1:1 அந்த மாதிரி ஒரு மிக்சர். நிறைய ஃப்ளவர் பிளான்ட்ஸுக்கு வந்து அதே மாதிரி ஒரு சாயில் மீடியா தான் நான் யூஸ் பண்ணுறேன். முன்னாடியும் சொல்லியிருக்கேன், இட் இஸ் மோர் லைக் அ யூனிவர்சல் பாட்டிங் மிக்ஸ். இப்போ நீங்கள் கார்டனிங் டைரியிலேருந்து பாட்டிங் மிக்ஸ் வாங்குறீங்கன்னா நீங்கள் அதே வந்து எல்லா ஃப்ளவர் பிளான்ட்ஸ், வெஜிடபிள் பிளான்ட்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பிரச்சனை பற்றி பார்த்தோன்னா, இதோட மொட்டுக்கள் வந்து விழுறது, பூ வைக்காது, மொட்டு, அந்த பச்சை கலர் மொட்டு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு விழுந்துடும், கொஞ்சம் மெச்சூர் ஆகும், அண்ட் தென் தேல் ஃபால் ஆஃப், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். ஸோ இது இன்னொரு பிளான்ட்டு. நிறைய யங் பட்ஸ் அந்த மாதிரி வரும், பட் மெச்சூர் ஆகிறப்ப அது அப்படியே எல்லாமே தொழிஞ்சு போயிடும் இல்லையா. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்ததில்லை. இனிஷியலி நானும் அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், பட் நாட் நவ். ஸோ இதுக்கு நான் வந்து முன்னாடி ஃபாலோ பண்ண ஒரு டிப் வந்து, நம்ம பெருங்காய பொடி இருக்குல்ல, ஆசோஃபெட்டிடா, அது வந்து புளிச்ச மோரில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுறது. இந்த மாதிரி இந்த மாதிரி மெச்சூர் ஆகும்ல, ஸோ அந்த டைமில் வந்து அது ஸ்ப்ரே பண்ணி விடுறது. ஸோ இப்போ வந்து நம்மளோட அமினோஃபுல்வத் இருக்குல்ல, அமினோமார், அமினோஃபுல்வத், அந்த ரெண்டும் யூஸ் பண்ணுறேன். ஃபிஷ் அமினோ இருக்கும்போது அது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரே, ட்ரென்ச், அமினோமார், அமினோஃபுல்வத் எல்லாமே வந்து ஸ்ப்ரே பண்ணலாம், ட்ரென்ச்சாக கொடுக்கலாம். அண்ட்
பட்ஸை வந்து எல்லாமே மெச்சூர் ஆகும். அது விரிகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இட் வில் ஓப்பன் சூன். அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இட் இஸ் ஃபைன். லைட்டிங் கண்டிஷன், அதுக்கப்புறமா இந்த மாதிரி பட்டு வச்ச உடனே வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு ஃபீட் இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். அப்புறமா வாட்டரிங் பண்ணணும், எஸ்பெஷலி சம்மர். இல்லைன்னா மொட்டு விழும். இந்த ட்ரைனஸ் காரணமாக கூட அந்த மொட்டு வந்து இதுலேருந்து அப்படி விழுந்துடலாம். அண்ட் ரெண்டாவது நிறைய பேர் கேட்குற கொஷின் வந்து இது பச்சையாகவே இருக்குது அப்படின்னு. இது வந்து விரிகிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். இதில் இருந்து இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும். அப்புறமா தான் ஃப்ளவர் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து ஹியூமிடிட்டி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் காலையில் தண்ணி விடும்போது இலையெல்லாம் நனைச்சி விட்டுருங்க. லீஃப் எல்லாம் நல்லா நனைங்க. பாட்டில் நல்லா வாட்டர் பண்ணுங்கள். இது ஒரு பிளான்ட். வாட்டர் பண்ணுங்கள், ட்ரெயின் ஆகி போடுற மாதிரிக்கு. அப்புறமா உங்களுக்கு ட்ரை ஆகுது சீக்கிரமாக அப்படின்னா மேபி ஏர்லி ஈவினிங் வந்து ஒருக்கா கூட கொஞ்சம் தண்ணி விட வேண்டியிருக்கும். பட் டோன்ட் ஓவர் வாட்டர். ஸோ தேட் இஸ் ஆல்சோ அன் இஷ்யூ. அப்படி உங்களுக்கு ஹியூமிடிட்டி சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் பாட் பக்கத்தில் கொஞ்சம் ஒரு அந்த பாட் கீழே வைக்கிறதுக்குள்ள ட்ரே கிடைக்கும்ல, ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வாட்டர் விட்டு பெபிள்ஸ் மாதிரி போட்டு அதுக்கு மேலே பிளான்ட்டை தூக்கி வைக்கலாம். இல்லைன்னா பக்கத்தில் வந்து கீழே வாட்டர் வைக்கலாம். ஸோ தேட் கைண்ட் ஆஃப் கிரியேட்ஸ் தட் ஹியூமிடிட்டி ஃபார் திஸ் பிளான்ட். ட்ரைனஸ் இருக்காது. எனக்கு இது வரைக்கும் அது பண்ண வேண்டி இருந்ததில்லை. அண்ட் சென்னையிலையும் நிறைய பேர் வந்து நார்மலாகவே வளர்க்குறாங்க, அந்த பிரச்சனை இருந்ததில்லை. ஸோ இட் இஸ் நாட் அ காம்ப்ளிகேட்டட் பிளான்ட். பேசிக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். அண்ட் தென் ரீபாட்டிங் பற்றி முன்னாடி சொன்னேன். ஸோ இந்த பிளான்ட் வந்து ஒரு 1.5 years கிட்ட ஆயிடுச்சு. இருந்த பாட்டில் இருந்து அது பெருசாகிடுச்சு. ஸோ ஐ ஹேட் டு ரீபாட் இட். அப்போ ரீபாட் பண்ணும்போது ரூட்டெல்லாம் ப்ரூன் பண்ணணும். ஃபுல் ரூட் பவுண்ட் ஆயிரும். பாட் ஹோல்ஸுக்கு வெளியோட வந்து ரூட்ஸ் வர ஆரம்பிச்சிரும். இது ஒரு மினி ட்ரீ மாதிரி தான் இருக்குது. இதுதான் யங்கஸ்ட் பிளான்ட். பாக்கி பிளான்ட்ஸ் எல்லாம் இதை விட பெருசாக இருக்குது. திஸ் இஸ் another பிளான்ட். இதுவும் நான் ரீபாட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருந்து நிறைய க்ரோத் வந்திருக்கு. இந்த ரீபாட்டிங் வந்து கார்டனியா அப்படின்னு இல்லை, ஜாஸ்மின் இந்த மாதிரி பிளான்ட்ஸும் நீங்கள் 2 years அந்த மாதிரி வச்சு வளர்க்குறீங்க, பிளான்ட் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம பாட் ஷிஃப்ட் பண்ணணும், ரூட் ப்ரூன் பண்ணி மறுபடியும் இது பண்ணணும், அதை நடணும். இல்லைன்னா நீங்கள் கிரவுண்டில் மாற்றிக்கலாம். ஐ நோ இட் இஸ் அ நியூசன்ஸ், பட் ஆப்ஷன் இல்லை. நான் இந்த பிளான்ட் வந்து ஒரு பெரிய 12 inch பாட்டில் தான் இருக்குது. இட்ஸ் ரெடி டு ரீபாட். ரூட்ஸ் எல்லாம் வேலை வந்துடுச்சு. கீழே ஹோல்ஸ் வழியாக கூட ரூட் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஃபைண்டிங் த ரைட் டைம். நீங்கள் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறது ரோஸை மாதிரி தான். மான்சூன் சீசனில் பண்ணுறது நல்லது, ரூட் ப்ரூனிங். ஆனால் பாட் ஷிஃப்ட் பண்ணுறது எப்போ வேணாலும் பண்ணலாம். ரூட் ப்ரூன் பண்ணோன்னா மழை டைம் பண்ணுறது தான் பெஸ்ட். இல்லைனா செடி வந்து டை ஆக சான்ஸ் இருக்குது. வேறு பெஸ்ட் ப்ராப்ளம்னு பார்த்தோன்னா ஒயிட் ஃப்ளைஸ் வரலாம். த்ரிப்ஸ் அப்படிலாம் வந்ததில்லை. பட் இது ஒரு பெக்யூலியர் ப்ராப்ளம். சூட்டி மோல்டு அப்படின்வாங்க. லீஃப் எல்லாம் அந்த மாதிரி ஒரு மாதிரி பிளாக்கிஷ் ஆகி எல்லோ ஆகி ஸ்பாட்ஸ் மாதிரி வரும். அண்ட் தென் அந்த லீஃப் எல்லாம் ஃபால் ஆகும். அது எனக்கு இருந்துச்சு. எப்படி கண்ட்ரோல் பண்ணேன்னா லீவ்ஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி விடணும். அதுக்கப்புறமா நம்ம எக்ஸோடஸ் எல்லாம் ரோஸ்க்கு ஸ்ப்ரே பண்ணும்போது இதுக்கும் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு 10 daysக்கு ஒரு தடவை வந்து கண்டிப்பாக பெஸ்டிசைடை வந்து லீஃபுக்கு அடியில் ஸ்டெம்ஸ்லலாம் படுற மாதிரி நல்லா அடிச்சு விடுங்க. அண்ட் தென் த பிளான்ட் வில் நாட் ஹாவ் அ ஃபாலியேஜ் லாஸ். கார்டனை வளர்க்கும்போது பேசிக்காக அந்த லைட்டிங், வாட்டரிங், அந்த பெஸ்ட் இஷ்யூ இப்போ நான் சொன்னது, ரீபாட்டிங், அந்த அயன் இஷ்யூ இருக்கிறது, அந்த மாதிரி டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே வந்து உங்கள் பிளான்ட் இந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்கும். நிறைய பட்ஸ் வரும். they'll bloom very well. ப்ளூமிங் சீசன் வந்து நான் இது இன்னும் நான் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணலை. எனக்கு இடைக்கிடைக்கு ரெய்னி சீசன்லேயும் ஃப்ளவர் இருந்திருக்கு, டிசம்பர் சீசன்லேயும் ஃப்ளவர் இருந்திருக்கு. இப்போ வந்து ஜூன் லாஸ்ட் மந்த்தும் ஐ ஹேட் ஃப்ளவர்ஸ். ஸோ தேட் ஐ டு நாட் நோ அது எப்போல்லாம் பூக்குதோ. ஐ வில் ஜஸ்ட் என்ஜாய் த ப்ளூம்ஸ். தேர் நாட் ஹெவி ஃபீடர்ஸ் அப்படின்னு சொன்னேன், ஆனாலும் ஃபெர்டிலைஸ் பண்ணோம். ரைட். அப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் டாப் ரோஸ் கொடுக்கலாம். ஆர்கானிக் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த கவ் மென்யூர் அந்த மாதிரி ஆர்கானிக் மென்யூர் மூட்டில் போட்டு விடலாம். டாப் ரோஸ் வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாம். ஒவ்வொரு ஸ்பூன் டிபெண்டிங் ஆன் த பாட் சைஸ், அந்த பிளான்ட் சைஸ், டேபிள் ஸ்பூன், டீஸ்பூன் கணக்குக்கு போட்டு விடுங்க. அதுக்கப்புறமா இந்த seaweed
பேஸ் பண்ண ஃபெர்டிலைசர் இல்லை ஃபிஷ் எமல்ஷன் இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் அது கொடுக்கலாம். லிக்விட் ட்ரெஞ்ச் ஆகவோ ஸ்ப்ரே ஆகவோ நீங்கள் பயன்படுத்தலாம். அண்ட் தென் அதெல்லாம் ஒரு ஆப்ஷன். chelated micronutrient magnesium sulfate காம்பினேஷன் நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை ஜென்ரலாக யூஸ் பண்ணால் நல்லது. லீவ்ஸ் வந்து எப்போவுமே க்ரீனாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு முடிஞ்சுன்னா பொட்டாசியம் நைட்ரேட் 0050லாம் இருக்குல்ல, அதோட ஒரு ஃபார்முலேஷன் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அமோனியம் சல்ஃபேட் அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதோட அது ஒரு மிக்சர், ஒரு மிக்ஸ்ட் ஃபீட். ஸோ அது வந்து நீங்கள் மந்த்லி ஒரு தடவை தண்ணியில் கலந்து ட்ரெஞ்சாக கொடுக்கலாம். அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். that will also be helpful. உங்களுக்கு அது பண்ணோன்னா அது கூட பண்ணிக்கலாம். இட்ஸ் a mix of again organic and inorganic combination feed pattern தான் நான் ஃபாலோ பண்ணுறது. ஸோ கார்டனியா வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் செடியே கிடையாது. இட்ஸ் ஈஸி டு க்ரோ பிளான்ட். பேசிக் கேர் நான் இப்போ சொன்னது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஓகே, அப்போ ஃப்ரெண்ட்ஸ், கார்டனியா பிளான்ட் வளர்க்குறத பற்றின ரொம்ப முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேறு டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். Until next time, this is your friend Amy saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.